வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் R.K. ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். 10 வருஷமா பத்திரிகையாளர்கள் சந்திப்பே நடத்தாத ஒரு பிரதமர் முதல் முறையாக தமிழக தொலைக்காட்சிகளில் எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இன்டர்வியூ. இந்த நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? நோக்கம் என்ன, தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் கால் ஊன்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் செய்திருக்காங்க. பட் அவங்க அது அந்த ஹிந்தி வெர்ஷன், அவர் ஹிந்தியில தான் பேசுறாரு, இவங்க ஆங்கிலத்துல கேள்வி கேட்கறாங்க. அசோகா அப்பப்போ ஹிந்திலையும் பேசுறாங்க. அந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவர் ஹிந்திலேயே பதிலளிக்கிறாரு. அது நரேந்திர மோடி சேனல்ல வருது, யூடியூப் சேனல்ல வருது, பாஜகவினுடைய சேனல்லாம் அதை பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுடைய ஆடியன்ஸுக்கும் அது தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு பேசிஸ்ல தான் அதை பார்க்க வேண்டும். அதனால இது மட்டும் அவர் ஒரு இன்னொரு இன்டர்வியூ கொடுத்தா எனக்கு தெரியவில்லை. அந்த இந்தியா டுடே அந்த மாதிரி ரிப்பப்ளிக்னுடைய கான்க்ளேவ்ல போய் பேசியிருக்காரு. அதை தாண்டி ஒரு இன்டர்வியூவாக இன்னும் கொடுக்கவில்லை. அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். அவர்களுடைய ஆடியன்ஸும் இருக்கிறது, அதே நேரத்தில் தமிழ் ஆடியன்ஸுக்காக தமிழ்ல டப்பிங் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு பண்ணாங்க. ரொம்ப கேவலமா இருந்தது வாய்ஸ் ஓவர். பொதுவாவே பாத்தீங்கன்னா இது போன்ற ரொம்ப விவிஐபி இன்டர்வியூஸ் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கும். முதல்ல கேள்விகளை கொடுத்திருப்பாங்க. அவர் என்னென்ன கேள்விகளை அப்ரூவ் பண்ணிருக்கிறாரோ அந்த கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கும். ஒரு விதமான ஒரு ஜஸ்டிபிகேஷன் அவர் கொடுக்கிறாரோ, பல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனா இந்த இன்டர்வியூ இருந்ததோ அப்படின்னு பார்க்கும்போது தோணுச்சு. இன்டர்வியூல இந்த ஹைலைட்ஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சட்டுன்னு கேட்கும் போது அடடா பாதி இப்படி நேர் எதிரான ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அப்படின்னு சில விஷயங்கள் நறுக்குன்னு தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி ஹைலைட்ஸ் என்ன இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல, என்னை பொறுத்தவரை ஹைலைட் பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் தோத்தியை கட்டி உட்கார்ந்துறாரு. பார்டர் சூப்பரா இருந்தது. அது சரிகை இல்லாமல் அது சிகப்பு கலர்ல ஒரு பார்டர் இருந்தது, சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சட்டை கூட அப்படியே என்னோட சட்டை விட பளபளப்பா இருந்தது, வெள்ளையா இருந்தது. அதே மாதிரி அந்த இது கூட அவரு போட்டிருந்த கலர்ஸ் கூட ரொம்ப அழகா இருந்தது. அப்போ ஆக மொத்தத்துல லுக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு கோரியோகிராஃபர் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஃபேஷன் சென்ஸ் என்பது, அவருடைய ஃபேஷன் டிசைனர் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வருகின்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆரம்பிக்கலாமா என்ற அந்த தமிழ்ல சொன்னதால சரி, ஓரளவுக்கு கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி இன்னும் 2 தமிழ் வார்த்தைகளை சொன்னார். இதெல்லாம் தான் என்னை பொறுத்தளவு முக்கியமான ஹைலைட்ஸ். இந்த இன்டர்வியூலயே இருக்கின்ற முக்கிய அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா அவருடைய தோத்தி, அதே மாதிரி ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு சூப்பரா பட்டுச்சுங்க. எடுத்த உடனே ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா ஏக்தா யாத்ரா அப்படின்னு அவர் அந்த காலத்துல போன ஒரு யாத்திரையை பத்தி பேசுறாரு. ஒருவேளை ராகுல் காந்தி போன பாரத் ஜோடோ யாத்திரையை இருட்டடிப்பு செய்யணும், நாங்களும் அந்த காலத்திலேயே கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையில ஆரம்பிச்சு இது வரைக்கும் போயிருக்கோம், காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கோம்னு சொல்லணும்னு முயற்சி பண்றாரோ. அப்புறம் அந்த 11 ரூபாய் கதையெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆமா, அந்த 11 ரூபாய் கதை மகாத்மா காந்தியில ஒரு ரெஃபரன்ஸ் வருது. மகாத்மா காந்தி மதுரை கருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு விவசாய கூலி நபர் கொடுத்ததாக சொல்லுவார். ஏறத்தாழ அதே கதை தான் மறுபடியும் இங்க ரிப்பீட் ஆகுது என்று நான் கருதுகிறேன். உண்மைத்தன்மையை பத்தி நாம் கேள்வி கேட்க முடியாது. பிரதமருடைய பர்த் டேட்ல தெர் இஸ் எ ப்ராப்ளம். அதே மாதிரி இவர் வடநகர்ல 1956 நினைக்கிறேன், அப்போ டீ வித்தேன்னு சொன்னாரு. ஆனால் வடநகர் ஸ்டேஷன் 1973 தான் கட்டப்படுகிறது. அதே மாதிரி அவருடைய அந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற டிகிரி, ஒரு கிளாஸ்மேட் கிடையாது, அந்த டிகிரி எங்க முடிச்சார் என்று இன்னும் தெரியாது. அப்படி இருந்தால் கூட என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எந்த யூனிவர்சிட்டி வழங்குதுன்னே நமக்கு இன்னும், நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஒரு 20 வருஷமா இன்னும் ஒன்றும் வரல, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அரவிந்த் கெஜ்ரிவால் ட்ரை பண்ணாரு, கோர்ட்ல எல்லாம் போட்டு பார்த்தாரு. அவருக்கு தான் கோர்ட்ல இருந்து கூட்டு வந்துச்சு, உனக்கு என்ன அதுல எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் மேல அபராதம் விதித்தார்கள். ஸோ எல்லாமே அவரை தொற்று இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் ரொம்ப ஒரு பிரச்சனையான விஷயமாக தான் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு நீச்சில் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாரத் ஜோடோ யாத்திரை என்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு யாத்திரையாக, அது மக்களை தொட்ட ஒரு யாத்திரையாக இருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர்ல போய் அந்த குளிர்ல பணி நடக்கின்ற விழுகின்ற அந்த வேளையில இவர் இந்தியா கொடி ஏற்றுகிறார். அங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த யாத்திரை முடிந்த வண்ணம் ஆயிட்டுறது. அப்போ அது நானும் செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் வருகிறது என்று நான் கருதுகிறேன். அது காம்படிஷன்ல இருந்து வருகிறது தான், அதாவது இன்செக்யூரிட்டியில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வருகிறது தான் என்று நான் கருதுகிறேன். அப்போ அது தேவையற்ற ஒரு பராமர்சமா, என்றால் ஒரு இன்டர்வியூல டைம் எவ்வளவு, ஒரு பிரதமர்னு பார்க்கும்போது டைம் எவ்வளவுதான் இருக்கும், அந்த டைமுக்குள்ளால கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும்.
தமிழ்நாட்டினுடைய விஷயங்கள் எவ்வளவு கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசையை தாண்டி ஒரு விஷயத்தை கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி ஒதுக்கீடு இவ்வளவு கம்மியா இருக்குன்றது கேட்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து திருச்சிக்கு வந்தீங்களே, நீங்க வந்து ஏன் தூத்துக்குடிக்கு போகவில்லை என்று அந்த தருணத்தில் கேட்டிருக்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி வருகிறார். ஜனவரி 2ஆம் தேதின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏறதால ரோட்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை வந்து தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் பார்த்தோம். அங்க ஏன் போகலை என்ற அந்த கேள்வி நிச்சயமாக எழுப்பக்கூடிய கேள்வியாக தான் இருக்கிறது. அதை பார்க்கவில்லை. அப்ப அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து எழுப்பக்கூடிய கேள்விகளா இருக்கிறது. அந்த எழுப்பக்கூடிய கேள்விகளை ஏன் எழுப்பவில்லை என்று பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும், அவ்வளவுதான் கேட்க முடியும். ஒரு பிரதமருடைய இன்டர்வியூ அப்படிங்கும் பொழுது ஒரு பிராக்டிக்கலா இருக்கணும்னு பார்த்தா இதுல நிறைய இந்த இமோஷனல் ஸ்டண்ட் தான் அதிகமா இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு வந்து இந்த ராமர் கோவிலை பத்தி கேக்குறாங்க. குழந்தை ராமரோட இவருக்கு இருந்த அந்த கான்வர்சேஷனை பத்தி சொல்றாரு. அம்மா சென்டிமெண்ட்டை பத்தி பேசுறாரு. செங்கோல் சென்டிமெண்ட்டை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்க? இதெல்லாம் வந்து do you think it will strike a chord with the audience? பொதுவாக வந்து தமிழர்கள் வந்து சென்டிமெண்டல் ஆளுகள் என்று பேசிக்கொள்வார்கள். நிச்சயமாக சென்டிமெண்டல் ஆளுகள் தான். ஆனா விவரங்கெட்ட ஆள்கள் கிடையாது, அறிவில்லாத ஆள்கள் கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு செங்கோலை காட்டி விட்டு நீங்க வந்து இதை வந்து எங்கேயோ கடந்து நாங்க அதை கொண்டு வந்து அதுக்கு உரிய மரியாதை கொடுத்தேன், அது சாதாரணமாக பார்லிமெண்ட்ல வச்சா அது தேராது, அதனால வந்து நான் ப்ராமினன்ட் இடம் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சா நமக்கு மிக தெளிவாக தெரியும் செங்கோல் எங்க இருந்து என்னன்ட்டு நமக்கு மிக மிக தெளிவாக தெரியும். அது எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா இந்த பொன் வசந்த் ஹிந்துல ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அது ஆதாரபூர்வமான ஒரு ஆர்டிகலா இருந்தது. அவர் இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு சீஃப் ரிப்போர்ட்டரா இருக்காரு. அவர் கூறுகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆதீனங்கள் வந்து நெஹ்ருவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து கொடுத்த ஒரு இது விஷயமா இருக்கிறது, ஒரு கிஃப்டா இருக்கிறது. அப்போ அந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் எங்க வைப்பான்னு பாத்தீங்கன்னா இவரு நேருனுடைய அந்த மியூசியத்தில் தான் வைப்பாங்க. அந்த மியூசியம் தான் இது இருந்தது, தீன்மூர்த்தி பவன் நினைக்கிறேன், அந்த ஒரு மியூசியம் தான் இது இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அப்போ அந்த மியூசியத்துல அதுவும் ஆட்சிக்கு முன்னால் கொடுத்த ஒரு விஷயம், அதுவும் ஆட்சியோட சம்பந்தம் இல்லாத, இல்லை என்றால் அது வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் பவரை வந்து சிம்பலைஸ் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து இதுதான் திஸ் சிம்பலைசஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் என்று சொல்லி அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு இமோஷனல் அப்பீல் தமிழர் மத்தியில வரும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வராது. ஏனென்றால் பிராக்டிக்கலாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில வெள்ளம் அடிக்கிறது, வடசென்னையில வெள்ளம் அடிக்கிறது, இது வெள்ளத்துக்கு பிறகு வந்து ஒரு நிதி உதவியும் வந்து மத்திய அரசாங்கம் செய்யாது. அதே நேரத்துல வந்து என்ன சொல்லி கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம் காசு கொடுத்துட்டோம் சொல்லி கொண்டிருக்கிறது. இங்க மாநில அரசாங்கம் வந்து மிக எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண விஷயம்னு பாத்தீங்கன்னா இல்லங்க எங்களுக்கு ஒன்றும் வரலை என்ற அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதே மாதிரிதான் இப்போ வந்து தமிழ் வந்து நான் ஐநா சபையில பேசினேன், தமிழ் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாதல் நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன், தமிழினுடைய தாய்மொழி இல்லாமல் நான் வருத்தப்படுகிறேன் என்று கூறுகின்ற விஷயங்கள் வந்து நீங்க என்ன குஜராத்தி மொழியை வந்து இழிவாக பாக்குறீங்களா என்ற அந்த கேள்வி நிச்சயமா என் மனதில் இருக்குது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, தமிழினுடைய தாய்மொழி இல்லாதனால நான் வந்து வருத்தப்படுகிறேன்னு சொல்லும் போது குஜராத்தி உங்களுடைய தாய்மொழியா இருக்கிறதுனால நீங்க வருத்தப்படுறீங்களான்னு கேட்கிறேன். என்ன இது என்ன என்ன வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இஸ் எனக்கு புரியல. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து இது ஏன் அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்ற கேள்வி வருகிறது. சம்ஸ்கிருத வளர்ச்சிக்கு வந்து 600 கோடி 700 கோடி கொடுத்துட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 3 கோடி 2 கோடின்னு கொடுக்கும்போது அங்கதான் பிரச்சனை ஆகுது. ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் என்று இருக்கிறது ஏறத்தாழ முடுங்கின ஒரு ரீதியில் வந்து அது இருக்கிறது வந்து அது வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கும் வகையில் வந்து திமுகவும் அதிமுகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பல விஷயங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தீங்க, தமிழ்னுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்தீங்க, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீரோ. இன்னும் ஒருத்தர் வந்து செங்கல் தூக்கி நடந்துதானே இருக்கான், இதான் எம்சி இதான் எம்னு சொல்லிட்டு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை வந்து அவர்களுக்கு என்ன எடுபடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் 4 தொகுதியில வந்து உங்க ஆள் ஜெயிச்சாங்க. பாஜகவினர் வந்து நாயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எல்லாம் அறியப்பட்ட முகங்களா இருக்காங்க. 4 பேர் ஜெயிச்சாங்க. இந்த 4 பேருடைய தொகுதியில வந்து நீங்க வந்து சென்டர்னுடைய ஸ்கீம்ஸை வந்து பாலும் தேடுமா ஒழுக்கியிருந்தீங்கன்னா இப்ப வந்து மக்களுக்கு நீங்க வந்து தமிழ்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தந்தி டிவி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக மக்கள் வந்து உங்களை ஓட்டு போட்டு நிச்சயமாக இருக்கின்ற அந்த அட்லீஸ்ட் 4 தொகுதியை ஒட்டி இருக்கின்ற இடங்கள்ல வந்து இருக்கின்ற எம்பிஸ் வந்து உங்க எம்பிஸ் தான், அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. பாருப்பா என் தொகுதி எப்படி இருக்குன்னு நாயனார் வந்து கூறலாம், பாருப்பா எப்படி இருக்குன்னு வானதி தொகுதியை பத்தி பேசலாம். அப்படி கிடையாது இல்லையா? ஒண்ணுமே வரலையே. எவ்வளவு எளிதாக செய்யக்கூடிய விஷயம் அது பலதும் வந்து டைரக்டாக வருகிறது. இப்ப கலெக்டர் மூலியமாக, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட் இந்த லூப்ல இருந்து கட் பண்ணி கொண்டு கலெக்டர் மூலியமாக டைரக்டாக ஃபீல்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளவு வந்திருக்கிறது. அப்ப அந்த விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போறோம். இப்ப நீங்க சொல்லுகின்ற இந்த பிரைம் மினிஸ்டர் யோஜனா இருக்கு இல்லையா, அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லா யோஜனாவும் வந்து நீங்க வந்து இந்த 4 இடத்துல வந்து நீங்க பண்ணிருந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த 4 இடத்துல இருக்கின்ற எம்பி தொகுதி வெற்றி வந்து நிச்சயம் ஆகிவிட்டது. ஆனால் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களை வந்து டிமிக்கி கொடுத்து ஓட்டு வாங்கணும். இது மட்டும்தான் உங்களுடைய கம்ப்ளீட். இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏரியாவுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஏரியாவுக்கு டெவலப்மெண்ட் அந்த கருத்தே கிடையாது. நாங்க வந்து இப்படித்தான்ப்பா, நாங்க வந்து வடக்குல வந்து மதத்தை வச்சு ஓட்டு வாங்கிடுவோம், சவுத்துல வந்து இவங்க எல்லாம் வாரிசு அரசியல், இல்லை என்றால் இது எல்லாம் வந்து ஊழல் கட்சிகள் என்று சொல்லி நாங்க ஓட்டு வாங்கிடுவோம். இந்த ஒரு பாணியிலேயே தான் மேட்டர் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. இதுல வண்டி ஓடாதுங்க. தமிழ்நாட்டுல இந்த வண்டி வந்து ஓடாது. இது வந்து ரெட் சிக்னல் போட்டு நிறுத்திடுவாங்க. இதுல ப்ராமினெண்டா பேசப்படாத விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரதமரிடம் கேட்கக்கூடாத கேள்விகள் அப்படின்னு ஒரு சிலது வந்து வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த கேள்விகள் என்ன கேட்கப்படவில்லை, என்ன கேட்டிருக்கணும் ஆனா கேட்கப்படலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய கேள்விகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு கேள்வின்னு பாத்தீங்கன்னா, என்ன சார் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையே சார், இது ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். நீங்க ஏன் பிரஸ்ஸை பார்க்க மாட்டீங்க? அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுக்கலாம். ஆனால் அந்த கேள்வி வந்து எழுப்பக்கூடிய கேள்விதான், எழுப்ப வேண்டிய கேள்விதான் என்று நான் கருதுகிறேன். அதை ஏன் எழுப்பலன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி அடுத்ததாக சீனாவுக்கு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன விஷயம் என்று கேட்டிருக்க வேண்டிய கேள்வியா இருக்கிறது. மூன்றாவதாக இப்போ வந்து இடியை பத்தி கேள்வி கேட்டாங்க. பட் அதை தாண்டி ஒரு கேள்வி கூட அதுல ஒரு துணை கேள்வி தேவைப்படுகிறது. நீங்க தானே இடியினுடைய தலைவரை வந்து நிர்ணயிக்கின்றீர்கள் என்ற அந்த கேள்வி வந்து கேட்காத கேள்வியா இருக்கிறது. எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி கேட்டாங்க. ஆனா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல அதிகமாக காசு வந்தது உங்களுக்கு தானே, அதை ஏன் அமித்ஷா வந்து திருத்தி பேசுகிறார்? 20,000 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்திருக்குது, அது 6,000 கோடி தான் எங்களுக்கு வந்திருக்கு என்று பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற அந்த கேள்வி வந்து எழுப்பக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்துல வந்து இப்ப வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு முதலமைச்சர், 2 முதலமைச்சரை வந்து நீங்கள் சிறைபிடித்தீர்களே, இந்த சிறைபிடிப்பு வந்து தேர்தலுக்கு பின்னாலேயே நடந்திருக்கலாம் இல்லையா என்ற அந்த கேள்வி எழுப்பக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி எதிர்கட்சிகளை நீங்கள் ஏன் முடக்குகிறீர்கள் என்ற கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. எதற்காக இப்போது இந்த தருணத்தில் வந்து காங்கிரசுக்கு ஒரு நோட்டீஸும் அதே மாதிரி சிபிஐக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்ற அந்த கேள்வி நிச்சயமாக கேட்கக்கூடிய கேள்விதான். அதே மாதிரி இருக்கின்ற ரவுடிகளையும் கிரிமினல்ஸையும் அதே மாதிரி என்னென்ன ஊழல் செய்தார்களோ அந்த ஊழல் செய்த நபர்கள் எல்லாம் உங்கள் கட்சியில் ஏன் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள், இப்படி நிர்மலா அம்மா சொன்னாங்க இல்லையா, யார் வேணாலும் வந்து சேரலாம் சொல்லி இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கூட போறோம். அந்த கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அப்போ ஏன் செலக்டிவாக இந்த ரூல் இல்லை என்றால் இந்த ஏஜென்சிஸ் வந்து எதிர்கட்சிகள் மேல மட்டும் பாய்கிறது, ஏன் ஒரு அஜித் பவார் மேல பாயவில்லை, ஏன் ஒரு பிரபுல் பட்டேல் மேல பாயவில்லை? சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட 2017 சுப்ரீம் கோர்ட் சிபிஐ சொன்ன பிறகுதான் அந்த வழக்கு வந்து பதிவு செய்கிறார்கள். அதன் பிறகும் ஏன் வந்து இன்னைக்கு இந்த அவர்கள் மேல இருக்கின்ற வழக்கை ஏன் வாபஸ் பெற்றீர்கள் என்ற கேள்வி இருக்குது. நாராயண் ராணா மேல ஏன் பாயவில்லை? ஏன் இடி வந்து நாராயண் ராணாக்கு எதிரான கேஸை வந்து ஏன் வந்து வாபஸ் வாங்குச்சு? முகுல் ராய் மேல ஏன் பாயவில்லை? பிஜேபியில ஜாயின் பண்ணதுனால பாயவில்லையா? தபஸ்ரே மேல இடி போய் ரெய்ட் பண்ணிச்சு ஜனவரியில, 2 வாரம் கழிச்சு அவர் பிஜேபியில சேர்றாரு, அதன் பிறகு அவர் மேல ஒரு நடவடிக்கையும் இல்லையே, ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டிய கேள்விதான். ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. ஹிமந்தா பிஸ்வா சர்மா 2 கேஸ்ல பெரிய கேஸ்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஒண்ணு வந்து ஒரு சீட்டிங் கேஸ், இன்னொன்னு வந்து இந்த வாட்டர் ஸ்கேம் ஒரு ஸ்கேம் இருக்கிறது. இந்த ஸ்கேம் எல்லாம் நீங்க ஏன் வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஜனார்தன் ரெட்டி மாதிரி ஒரு கன்விக்டட் கிரிமினல் நீங்க ஏன் கட்சியில வந்து சேர்த்திருக்கீங்க? ஜான் பாண்டியன் மாதிரி ஒரு கன்விக்டட் கிரிமினல் நீங்க ஏன் கட்சியில் சேர்த்திருக்கீங்க? இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வி ஒன்னும் கட்சியில் சேர்த்திருக்கீங்க, இல்லைன்னா கூட்டணியில் வைத்திருக்கிறீர்கள். இந்த மாதிரியான பல கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்விகளா இருக்கிறது. பிரதமரை பார்த்து நாம் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்விகளா இருக்கிறது. இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போலாம். இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க, இப்ப கச்சத்தீவை வந்து கையில எடுத்திருக்கிறாங்க. 1974 நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ஜெய்சங்கர் ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை பத்தி பேசுறாரு. என்ன நோக்கத்தோட இதை பேசுறாங்க? நீங்க வந்து தொடர்ந்து இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க அதுல நிறைய நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே கச்சத்தீவுல என்ன நடந்தது அந்த இஷ்யூல? ஏன் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க? இவங்களுக்கு உண்மையிலேயே இந்திய மீனவர்கள் மீது அக்கறை உள்ளதுனால இவங்க பேசுறாங்களா? அப்படி இருந்தா 10 வருஷம் இவங்க ஏதாவது செஞ்சிருக்கணுமே, ஏன் செய்யல? இத பத்தி சொல்லுங்க. அஜெண்டா செட்டிங் வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காத்தால வந்து இதுதான் அஜெண்டா ஒண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் டிவி டிஸ்கஷன்லாம் இது மட்டும் தான் இருக்கும். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது, தாண்டி உண்மை கிடையாது. இது வந்து ஒரு வெத்து சப்ஜெக்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. நேரு டிஸ்கிரைப் பண்ண மாதிரி கச்சத்தீவுங்கிறது ஒரு ராக், இட்ஸ் எ ராக், அவ்வளவுதான், ஒரு பாறை. அந்த பாறையில வந்து ஒரு கோயில் இருக்கிறது, சர்ச் இருக்கிறது. அந்த சர்ச்சுக்கு வந்து பிப்ரவரி மாசத்துல வந்து இங்கிருந்து இருக்கின்ற மீனவர்களும் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களும் வருவார்கள். அவர்கள் வந்து வழிபாடு நடத்துவார்கள். அதன் பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. அங்க தண்ணி கூட கிடையாது. தண்ணி கூட நாம இங்கிருந்தா ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும்.
அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு உணவு ஒன்றும் கிடையாது. அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு இடமா இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு ஐலண்டா இருக்கிறது. அந்த ஐலண்டை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இலங்கைக்கு வந்து கொடுத்த ஐலண்ட் தான். 1974 கொடுத்த ஐலண்ட் தான். அது வந்து ராஜா ராம்நாட்டினுடைய ராஜாவுக்கு தான் அதுல வந்து ஹிஸ்டாரிக்கலா அதுல அவருக்கு ரைட்ஸ் இருக்கு என்று மனுராஜ் சண்முக சுந்தரம் வந்து ஒரு கட்டுரை கூட ஹிந்துல சமீப காலத்துல எழுந்திருந்தாரு. அப்ப அது உண்மையா இருக்கும் பட்சத்துல வேணா ஒருவேளை நமக்கு அதுல ரைட்ஸ் இருக்கு என்று மறுபடியும் போய் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பிரச்சனை வந்து மீனவர் பிரச்சனை தான். இந்த ஒரு ஒரு ஐலண்ட், அதாவது 30 ஐலண்ட் இருக்குங்க இந்தியாவுக்கு, 30 இல்ல 40 ஐலண்ட் இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்ற எவ்வளவோ மணல் திட்டுகள்ல இது ஒரு மணல் திட்டா பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவ்வளவுதான். அங்க வந்து நம்மளுடைய மீனவர்களுக்கு தன்னுடைய வலைகளை இது ட்ரை செய்கின்ற அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வேற அதிகமாக ஒன்றும் கொடுக்கவில்லை. அப்போ அங்க இருக்கின்ற அந்த மீன் பிடிக்கிறதுக்கான அந்த இது கூட நம்ம வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் கூட நம்ம இழந்து விட்டோம் என்ற ஒரு வாதத்தை வந்து இன்னைக்கு வந்து ஜெய்சங்கர் வைக்கிறார். அது அபத்தமான வாதமா தான் பாக்குறேன். மீனே கிடையாது அங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்க ஃபிஷ் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கின்ற அதாவது கம்ப்ளீட் பாட்டம் ட்ராலிங்னால ராமேஸ்வரத்துல இருந்து இதெல்லாம் தாண்டி நெடுந்தீவு முட்டுக்கார பகுதிகளில் வந்து மீனே கிடையாது. அப்போ மீனே இல்லாத ஒரு இடத்துல வந்து மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது வந்து அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் யுக்தியாக நன்றாக இருக்கும், கரெக்டா இருக்குன்னு தவிர மீனவர்களுக்கும் தெரியும், நமக்கு அனைவருக்கும் தெரியும் அங்க மீன் கிடையாது. இவர்கள்லாம் மீன் பிடித்த வந்து இலங்கை கரையோரம் தான் மீன் பிடித்தாங்க என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்போ இஷ்யூ தெரியாத இது வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்றால் வேணுமென்றே திசை திருப்ப வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இத்தனை ஏன் இதுக்கு மேல என்ன, ஜெய்சங்கர் என்பது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆபீசராக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இலங்கையில் இருந்தவர் தான். நிச்சயமாக அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எழுப்பினாரா நான் கேட்கிறேன். இப்ப பொலிட்டிக்கல் ஆபீசரா வந்து நீங்க வந்து இலங்கையில இருந்த சமயத்துல வந்து இந்த இஷ்யூ வந்து நீங்க எழுப்புனீங்களா, அதற்கான ஆவணங்கள் இருக்கானா வெளியிட சொல்லுங்க அவர்கிட்ட. அவருக்கும் தெரியும் இந்த விஷயம் என்னன்னு, நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப அரசியல்வாதியானால அவர் திருத்தி பேசிக் கொண்டிருக்கிறார், மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் இதில் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து கச்சத்தீவு என்பது ஒரு இஷ்யூவாக எப்ப மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் மீனவர்கள் பிடிக்கப்படுகிறார்களோ கம்ப்ளீட் கன்டென்ஷன் என்பது கச்சத்தீவு அருகில் வந்து ஃபிஷ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த டைம்ல வந்து இலங்கை படை கரைப்படை கடல் படையினர் வந்து பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அது ஒரு சாக்காகத்தான் இருக்கிறது. அந்த சாக்கு வந்து தவறான ஒரு பிரிமைஸ்ல இருக்கிறது. அது தமிழக அரசாங்கம் அந்த சாக்கை வந்து கைவிட வேண்டும். தமிழக அரசாங்கம் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் இவர்கள் எங்க பிடிக்கப்பட்டார்கள். நான் பார்த்திருக்கேங்க, இலங்கை கரையோரத்துல வந்து நான் பார்த்திருக்கேன். இந்த பெரிய பெரிய போட் வர்றதெல்லாம் வந்து இலங்கை கரையோரம் வந்து பிடிக்கின்ற மீன்களாகத்தான் இருக்கிறது. அங்க பிடிபடுகின்ற போட்டுகளாகத்தான் இருக்கிறது. அப்ப பிரச்சனை என்பது நாம், அதாவது இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் வந்து அங்கு இலங்கை கரையோரம் போய் பிடிக்கின்றதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அதுவும் சமீப காலத்துல தான் பிரச்சனையா இருக்கிறது. டக்ளஸை சார்ந்த ஒரு பிரச்சனையாக 2011 இருந்து கரையர்கள் வந்து அங்க இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற கரையர்கள் வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் என்றால் அப்பதான் அவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க வெளியே வர்றாங்க. எல்டிடி வந்து டிஃபீட் ஆன பிறகு வந்து அவர்கள் தான் 2011 தான் வெளியே வர்றாங்க. அப்பதான் இலங்கை அரசு வந்து பெர்மிஷன் கொடுக்கறது. அப்ப அந்த தருணத்தில் வந்து நம்மளுடைய மீனவர்கள் வந்து அங்க ஒரு லைசன்ஸ் இல்லாமல் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். லைசன்ஸ் இல்லாமல் சொன்னீங்கன்னா ஒரு 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 லிமிட்டே இல்லாமல் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அங்க இருக்கின்ற மீனவர்களும் சரி, அங்க இருக்கின்ற அரசாங்கம் வந்து என்னிடமெல்லாம் கூறினது இவ்வளவுதான். அதாவது பாட்டம் ட்ராலிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏனென்றால் பாட்டம் ட்ராலிங் பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்க ராமேஸ்வரத்துல என்ன பிரச்சனை நடந்ததோ அதே பிரச்சனை வந்து இங்கேயும் நடக்கும் என்று கூறுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு கூட நம்ம ஆளுகள் வந்து சென்சிட்டிவா கிடையாது. அதுல இருந்து வருகின்ற பிரச்சனைகள் தான் அங்கதான் பிடிபடுகிறார்கள். அவங்க பிடிவிட்டு வந்து அவர்களை வந்து ஜெயிலில் வைக்கிறார்கள். அப்போ ஜெய்சங்கருடைய அடுத்த கேள்வி வந்து, இல்லை என்றால் அசர்ஷன் வந்து இந்த அரசாங்கம் ஒண்ணு, மாநில அரசாங்கம் ஒண்ணும் செய்யவில்லை, நாங்க தான் அவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சொல்றது வந்து எவ்வளவு அபத்தமான வாதம் பாருங்களேன். மத்திய அரசாங்கம் இதுக்கான இருக்கிறது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் என்பது வந்து உங்களை வந்து இன்னொரு நாட்டுல போய் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்க வந்து மீட்டு கொண்டு வர உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்க ஆற்றவில்லை என்றால் நீங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரே கிடையாது. அப்போ மாநில அரசாங்கம் செய்யவில்லை, மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. மத்திய அரசாங்கம் சொல்ற செயலில் வந்து அர்த்தம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். இஷ்யூவை பொறுத்தவரை நிச்சயமாக இது ஒரு தேர்தல் இஷ்யூவாகத்தான் மாற்றுவதற்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எகெயின் திஸ் ராங் இஷ்யூ டு கிளைம். இஷ்யூ தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. நாம எவ்வளவோ பேர் இருக்கிறோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இஷ்யூஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. அதை விட்டு போட்டு இந்த மாதிரி கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனை எல்லாம் சொன்னீங்கன்னா மீனவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. மீனவர்கள் வந்து இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டு இதே கிடையாது, ஒரு என்டிட்டியே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசுங்க. நிச்சயமாக மீனவர்களாச்சும் உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. அதை விட்டு கச்சத்தீவுன்னு பேசணும்னா மீனவர்கள் ஓட்டு கூட உங்களுக்கு வராது.
பிரதமர் வந்து பேசும்பொழுது அவங்க கேக்குறாங்க, நீங்க எல்லாத்தையுமே அரசியல் நோக்கத்தோட செய்றீங்க, ஓட்டுக்காக செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரதமர் பதில் சொல்றாரு, இல்ல நான் திறந்த மனசோட தான் சொல்றேன். நான் வாக்குக்காக நான் எதையுமே செய்யல. உண்மையிலேயே ஆத்மார்த்தமா தான் செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கட்டத்துல 400 கான்ஃபிடென்ட்டா வாங்குவீங்களா? 4.5 ஓ 5.0 எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, 2047 தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்றாரு. இத வந்து அரகன்ஸா பாக்குறதா? இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸா பாக்குறதா? இத எப்படி எடுத்துக்கிறது? இந்த இந்த ஸ்டேட்மென்ட்க்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த நோக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? 2047 என்பது ஒரு அரகன்ஸினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி எனக்கு ஐயம் என்னவென்றால், இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த தேர்தலை தோற்ற பிறகு என்ன செய்வார்கள் என்ற அந்த ஐயம் நிச்சயமாக என் மனதில் இருக்கிறது. அதாவது இதுவரை இருக்கிறதுல வந்து ஒரு பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இன்னொரு அரசியல் கட்சிகளுக்கு. பட் அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்ற அந்த ஐயம் என் மனதில் இருக்கிறது. அப்போ 4.0, 5.0 ஒரு பிரதமர் வந்து அவ்வளவு கான்பிடண்டா சொல்லுவது என்பது அது மக்களை பொறுத்த விஷயம். அது ஒரு பிரதமர் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. என்னுடைய இலக்கு வந்து 2047 என்பது அது மக்கள் முடிவெடுப்பார்கள். அது ஒரு பிரதமர் முடிவெடுக்க முடியாது. அப்போ அந்த அரகன்ஸ் மட்டும் கிடையாது. எனக்கு இந்த ஐயப்பாடு தான் எனக்கு பெரிதா இருக்கிறது. அதாவது நான் வந்து ஐ வில் நாட் பவர் டிரான்ஸ்ஃபர் பவர் பீஸ்ஃபுல்லி என்று இருக்கிறதோ என்ற அந்த விஷயம் வந்து என் மனதை வந்து இப்போவும் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பேட்டிகள் எல்லாம் வந்து பிரதமர் கொடுக்கக்கூடிய வட இந்தியால கொடுக்கக்கூடிய பேட்டிகளும் பார்க்கிறோம். இன்னைக்கு நேத்து நடந்த அந்த பேட்டியும் வந்து நம்ம பார்த்தோம். பிபிசி டாக்குமெண்ட்ரியில வந்து அந்த சின்ன கிளிப்பிங் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க வந்து எதை வந்து இந்த கோத்ரா ரைட்ஸ்ல வந்து சரியா செய்யல, கையாளலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மீடியாவை நான் சரியா மேனேஜ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்று சிஎம்மா இருந்த மோடி வந்து பதிவு பண்ணாரு. இன்னைக்கு பிஎம்மா இருக்கக்கூடிய மோடி இந்த மீடியாவை வந்து கையகப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் கரண் தாப்பர்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்ணப் கோஸ்வாமி வரைக்கும் நீங்க எல்லாமே பாத்துட்டீங்க. தமிழக ஊடகங்களும் கோதி மீடியாவாக மாறிக்கொண்டு வருகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் தோணுது. உங்களுடைய கருத்து? இல்ல எப்போ மீடியால எப்போ கையில் எடுத்தாங்க. அதாவது இப்போ டெல்லியில நீங்க ஒரு டிவினா நீங்க வந்து அப்லிங்கிங் ரைட்ஸ் தேவைப்படுகிறது, அப்லிங்கிங் டவுன்லிங்கிங் 2க்கும் ரைட்ஸ் தேவைப்படுகிறது. அதுலயே உங்களை வச்சு நசுக்கிடலாம். அதை தாண்டி வந்தீங்கன்னா அந்த அந்தானி அதாவது அதானி அம்பானி 2 பேரும் வந்து இந்த நியூஸ் 18 என்டையர் குழுமம் வந்து அம்பானியோடது. என்டிடிவி ஹிந்தி எல்லாம் வந்து அதானியோடது. அது 2 செல்வந்தர்களும் வந்து டிவி பங்கு போட்டாங்க. அதே மாதிரி அடுத்த செல்வந்தர் வந்து டிவி9 அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப அந்த செல்வந்தர்கள் எல்லாம் மோடி சொல்றதுதான் செய்வார்கள். அது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இங்க பார்த்தோம் புதிய தலைமுறை வந்து ஒரு பெரிய ஒரு சர்வே வெளியிட்டது. அதுல வந்து பாஜகவுக்கு அமோக வெற்றி என்று அவர்களே வந்து நிர்ணயித்து விட்டார்கள். 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுதான் தமிழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் கோதி மீடியா நான் பார்க்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு கோதி மீடியா வந்து உருவாயிருக்கிறது. இது நிச்சயமாக வேற வழி இல்லாமல் அவர்கள் செய்கின்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஒரு மோடி மேனியா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா பத்திரிகைகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஏறத்தாழ தினகரன் அந்த மாதிரி பத்திரிகைகளை, முரசொலி மாதிரியான பத்திரிகைகளை தவிர்த்து விடுதலை, பாக்கி எல்லாமே அதாவது கட்சி ஊடகங்களை தவிர்த்து பாக்கி எல்லாமே வந்து ஏறத்தாழ ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்சர் ஆஃப் த மீடியா இஸ் கம்ப்ளீட். நம்ம அருண் புரியினுடைய அதே மாதிரி காலிபுரியினுடைய அந்த அசர்ஷன்ஸ் வந்து நாம் பார்த்தோம். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயங்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்போ அதுல இருந்து நமக்கு தெரியது வந்து அவ்வளவு செல்வந்தர்கள் அந்த அளவுக்கு வந்து இந்தியா அரசாங்கத்தை நன்கு அறிந்தவர்கள், பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் கூட பயணித்தவர்கள், அந்த நபர்கள்னாலேயே வந்து ஈடுபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கேப்சர் ஆஃப் த மீடியா இஸ் கம்ப்ளீட். இனி வந்து மக்கள் வந்து இப்ப சோசியல் மீடியா இதே வந்து எவ்வளவு நாளைக்கு ஓடணும்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு மோடி ஆட்சி வந்து விட்டால் நிச்சயமாக இதையெல்லாம் வந்து தடை செய்து விடுவார்கள். இல்லை என்றால் அந்த பிஏபியினுடைய ஃபேக்ட் செக் யூனிட் வந்திருக்கிறது, அவர்கள் வந்து இதை தடை செய்து விடுவார்கள். அது இன்னைக்கு வந்து அது ஏன் அமலாக்கப்படவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு ஸ்டேல வந்து அது இருக்கிறது. அடுத்து ஒரு மோடி ஆட்சி வந்து விட்டால் அப்படின்னு சொன்னீங்க, வரும்னு நினைக்கிறீங்களா? கள நிலவரம் எப்படி இருக்கு? இப்போதைக்கு கள நிறுவனத்தை பார்த்து விட்டால் மோடியினுடைய அந்த ஐயம் வெளிப்பட எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப அதுல இருந்து நான் படிக்கிறது என்னன்னா, இல்லை வாட் ஐ இன்ஃபர் அவுட் ஆஃப் தட் இஸ் தட் அவர் தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் வந்து பாக்கி இருக்கின்ற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. அவர்கள் வந்து லாஸ்ட் மொமெண்ட் வரை அவர்கள் ஃபைட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு குணம் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற நபர்கள் யாரையுமே நான் கண்டது கிடையாது. they will fight dirty, they will fight bad, they will fight to the last moment. அப்ப அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுகள் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தான் அந்த இப்ப இருக்கின்ற நிலைன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிரவுண்ட் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கிரவுண்டா தான் இருக்கிறது. அந்த கிரவுண்ட்ல இருந்து எவர் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிகிறது அவர்கள் தான் வெற்றி உறுதியா இருக்கிறது.
நிச்சயமாக பல இடங்கள்ல வந்து எவ்ரிதிங் இஸ் செட். எதிர்க்கட்சிகள் வந்து அதை வந்து அப்படியே அல்வா மாதிரி தூக்கி கொண்டு போக வேண்டும். அது முடியுமா முடியாதுன்றது கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. அதை இவர்கள் விடுவார்களா விடமாட்டார்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் நிச்சயமாக ஒரு தடைவாக நிற்பார்கள். அந்த தடையை மீறி நீங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் இங்க இப்ப இருக்கின்ற சேலஞ்சா இருக்கிறது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.